இது வேற மாதிரி போவோம். நீங்க பாருங்க ரிசல்ட்ட. இது எடுக்கிறது இந்த 2026 வரைக்கும் பேசுவோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்ககிட்ட நான் கேள்விகள் கேட்டிருந்தேன். இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப தெளிவான முறையில யதார்த்தமா உங்களுடைய பதில் அமைஞ்சுது. இது நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் இது பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க எல்லாரும் எங்க மீடியா சார்பா பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் பார்க்குறாங்க. நீங்க பேசுற இந்த வார்த்தைகளை கல்லூரியில நான் போட்டு காமிக்க போறேன். காவல்துறை அதிகாரிகளுக்கு போட்டு காமிக்க போறேன். மற்றும் பொது இடங்கள்ல ஆன்மீக தேடல் உள்ள இளைஞர்களுக்கு உங்களுடைய இப்ப நீங்க கொடுக்கிற இந்த நேரடி அந்த சந்திப்பு, உங்களுடைய அனுபவ அறிவு பல குழந்தைகளுக்கு மனதுல விதையாக விதைக்க போறேன். நான் ஒரு சிறந்த விவசாயியும் கூட என்பதில் தெரிவிச்சுக்க நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் விதையை விதைக்க போறேன். நீங்க என்கிட்ட கொடுக்குறீங்க. அந்த விதை சிறப்பா வளர்ந்து வரணும். ஏன்னா நீங்க விதைத்த விதையில மரமாக வளர்ந்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த மரத்தினுடைய அடியில நிறைய மனிதர்கள், நிறைய ஆன்மீக தேடல் உள்ள இளைஞர்கள் இலை பார வேண்டும், நிழலுக்கு ஒதுங்க வேண்டும் என்று தங்களைப் போலவே கொஞ்சம் கொஞ்சம் நான் என்னோட முயற்சி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். இப்போ பள்ளி குழந்தைகள் இருக்காங்களே, படிக்க மாட்டாங்க. சில பேர் நல்லா படிக்கிறாங்க, முதல் மாணவனா வராங்க. முதல் மாணவனா கூட வர தேவையில்லை. ஒரு 10 மாணவர்களுக்குள்ள 20 மாணவர்களுக்குள்ள வந்துட்டா, ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா ஒரு 20 மாணவர்களுக்குள்ள வந்துட்டா நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஏன் சில பேர் படிக்கிறாங்க, சில பேர் படிப்பை ஏற மாட்டேங்குது? சில பேர் படிக்கிறாங்க, சில பேர் படிப்பு ஏறல. அதாவது மறுபடியும் நம்ம வந்து சஞ்சித கர்மக்கு தான் போகிறோம். மறுபடியும் சஞ்சித கர்மக்கு தான் போகிறோம். ஏன்னா சிறு பிள்ளையாக நம்மளுடைய பிராரப்த கர்மம், என்னுடைய பிராரப்த கர்மம் எப்போ ஆரம்பிக்குது? நான் வெளி உலகத்துக்கு வந்து சமுதாயத்தை படிக்கும்போது தான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் என்னுடைய பிராரப்த கர்மம் வருது. அது வரைக்கும் என்னை நடத்துறது ஏற்கனவே போடப்பட்ட சஞ்சித கர்மா தான். ஆக 5 வயசுல 10 வயசுல ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தனுக்கு படிப்பில் நாட்டம் இல்லை. காரணம் அவன் அல்ல, அவனுக்குள்ள இருக்கிற சஞ்சித கர்மா. ஆச்சுங்களா? அதை நம்முடைய லோக்கல் லாங்குவேஜில் அவன் விதி அவ்வளோ வாங்கிட்டான். அந்த கர்மா வினை தலைவிதி, தலைவிதின்னு சொல்லிட்டான். ஆமாம். அப்போ அவங்க சஞ்சித கர்மாவை தான் நம்ம தலைவிதிங்கிறோம். அப்போ அப்பா அம்மா நல்லா இருந்தாதான் குழந்தைங்க நல்லா இருக்குமா? அதனால தான் அப்பா அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. மிகப்பெரிய பொறுப்பு. சரிங்க. தனது குழந்தைய வந்து தனது குழந்தைங்கிற குறுகிய நோக்கத்தில் பார்க்காம இந்த சமுதாயத்திற்கு நான் கொடுக்குற டொனேஷன் அப்படி பார்க்கணும். அதை சமுதாய சேவகன், சேவகன் அவன், நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாங்களே, அது எப்படி இருக்கணும்? நல்ல நோட்டாக இருக்கணும், கள்ள நோட்டாக இருக்கக்கூடாது, செல்லாத நோட்டாக இருக்கக்கூடாது. அதனால தான் தனக்கு உருவாகக்கூடிய அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா அப்பா அம்மாவும் நல்லா இருக்கணும். ஓஹோ, பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருந்தாதான் பிறக்கிற குழந்தை நல்ல குழந்தையா பிறக்கும். சரி, இப்ப பொண்ணு மாப்பிள்ளை ஆரோக்கியமா இருக்காங்க. இப்போ அவங்க மூலமாக ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தைக்கு வந்த சஞ்சித கர்மா அவங்க அம்மா அப்பா மட்டும் இல்லை, அவங்க எங்கேயோ வாங்கினாங்களே அதையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. அவங்க எங்கேயோ வாங்கினாங்களே அதையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. அப்போ எத்தனை தலைமுறை கர்மா எனக்குள்ள வருது? 7 தலைமுறை. இது பொம்மை உள்ள ரெக்கார்டு நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ அந்த சஞ்சித கர்மா அம்மா அப்பா கிட்ட மட்டும் இல்லை, அம்மா அப்பா கிட்ட மட்டும் இருந்தால அவங்க வாங்கினது அவங்க வேண்டா வழிபடியா வந்துகிட்டு இருக்கு. அப்ப எனக்கு வந்து சேருது. அப்ப முன்னோர்கள் அப்படி தொன்று தொட்டு போனீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து என்னென்ன ரெக்கார்டு இருக்கோ எல்லாமே வந்து சேருது. எனக்கு வந்து சேருது. உருவம் ஒண்ணுதான், உருவம் பல வேலைப்பாடுகள் இருக்கு, பல கர்ம பல பேரோட பதிவு இருக்கு. ஆக அதனாலதான் நீங்க பாடம் நடத்தும் போது சஞ்சிதங்கிறது மூட்டைன்னு சொன்னீங்களா? சஞ்சிதம்
அதனால ஆ. என்னுடைய முன்னோர்கள் ஒரு மிகப்பெரிய ஓவியம் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சரிங்க. யாராவது ஒருத்தவங்க தாத்தா இருப்பாங்க. பாட்டியோ இங்க இருக்காங்க. ம். அவனுடைய பதிவு வந்துகிட்டே இருக்கு. ஓ, மாறி மாறி வந்துட்டு இருக்கு. டைவர்ட் வந்துட்டு இருக்கு. அது எண்ணில வந்து மேலோங்குது, வெளிப்பாடாகுது. ஆட. எண்ணில வந்து அந்த பதிவு தன் வேலையை காட்டுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தா கூட அப்படி மாறி மாறி டைவ் அடிச்சுட்டே வருது. டைவ் அடிச்சு வரும்போது இங்க ஒத்து போகுது. இந்த உடல் வந்து பயன்படுத்தலாம் நம்ம டைவ் அடிக்கிறதுக்கு. கரெக்டான உடல் அப்பா இது. ஓவியத்துக்கு கரெக்டான விரல், கரெக்டான உடல் தான் இது. அந்த ஓவியம் மேலோங்குது. அவனுக்கு படிப்புல எப்படி இன்ட்ரெஸ்ட் போகும்? கரெக்ட் தான், புரிஞ்சிச்சு. ஆனா படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவன் யூஸ்லெஸ் சொல்லக்கூடாது. அதுதான் தத்துவமா இங்க? அப்ப படிக்கலன்னா அவனை அடிக்க கூடாது. ஐயோ, அடிக்கவே கூடாது. அவனுக்கு எதுல நாட்டா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். ஓஹோ, அதுல இறக்கி விட்டுட்டா அவன் அதுல பெரிய போயிடுவான், பெரிய ஆள் ஆயிடுவான். பெரிய ஆள். அதுதான் கிடைச்ச வேலைய, படிச்ச வேலைய பார்க்காத, கிடைச்ச வேலைய நேசி. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வேலைக்கு போ. ரொம்ப தங்கமா மேல வந்துடுவான். அப்ப படிப்பு கூட நமக்கு பிடிச்ச படிப்பை தான் எடுத்து படிக்கணும். கட்டாயப்படுத்தி படிக்க கூடாது. நான் டாக்டர் ஆக முடியலைங்கிறது பையனும் போய் டாக்டர் ஆகணும்னா அவனை நான் கெடுத்துடுறேன். அவனுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அவன் லட்சியத்தையே மாத்திடுறீங்க. வந்திருக்கிறது இவன் இல்ல, வந்தது முன்னோர்கள்ல ஒருத்தன் உள்ள வந்து பிறந்திருக்கிறான். அவன் இத்தனை தடவை தவம் இருந்து இதுல மேலோங்கலான்னு வரேன். அதையும் தடுத்து நிப்பாட்டும் போது அவன் வேதனைப்படுறான். அந்த ஆன்மா வேதனைப்படுது. ஆசை நிறைவேற்ற முடியல. ஓஹோ, இந்த குழந்தைகளை போட்டு, இந்த அம்மா அப்பாவை போட்டு அடிக்கிறாங்களே, நீ கணக்கு சரியா வரல, இது வரலன்னு சொல்லிட்டு, ரொம்ப தப்பு, தவறு. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் கூட ஒரு படி மேல போய் 10வது படிக்கிற பையனுக்கு கணக்கு சரியா வரலன்னு வச்சுக்கோங்க, அது யாருடைய டிஃபெக்ட்? மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். அதனால அவனை பெரம்பல் வச்சு அவனை அடிக்கக்கூடாது. யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க? அம்மா அப்பா. பெரம்படிச்சுட்டு அம்மா அப்பா வீட்டுக்கு வரணும், நீட்டுங்க அம்மா கையங்கணும், அம்மா கையில் 4 அடி வரணும். நீ பண்ண மேனுஃபேக்சர் பாரு, கணக்கு சரியா வரல. கணக்கு சரி, நீங்க சொன்னீங்க. அது எப்படி அவங்க மேல தொன்று தொட்டு சஞ்சீதம் தானே வந்திருக்குது. வந்திருக்குல்ல. இவங்க அப்பா அம்மா என்ன செய்வாங்க? செய்யக்கூடாது. அப்ப அவனை அடிக்காதீங்க. அதை அடிக்கவும் கூடாது. கரெக்ட் தான். அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு இது திராணி இல்லை, அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஒன்றும் இல்லைங்க. சரி, என் தோட்டத்தில் ஒரு மேங்கோ செடி, தோட்டத்தில் மாங்காய் காய்க்குது. ஆனால் இந்த சீசனில் மாங்காய்க்கு விலை இல்லை, எலுமிச்சம்பழத்துக்கு விலை. நான் அந்த வருஷத்தை போய் நீ எலுமிச்சம்பழம் காய்க்க மாட்டேங்கிறிய, நீ எலுமிச்சம்பழம் காய்க்க மாட்டேங்க அடிச்சேன்னா மாங்காய் மரம் எப்படி அது எலுமிச்சம்பழத்துக்கு காய்க்கும்? காய்க்காது. லாஜிக்கே ஒத்தாவல்லையே. அப்போ ஒரு ஓவியன் வந்து எப்படி போய் படிச்சுக்கிட்டு இருப்பான்? அசோகனாண்டான் எனக்கு என்ன? அதனால அசோகனாண்டான்னு அசோகனுக்கு போற யார் வந்தா எனக்கு என்ன? இதுதான் பிரபஞ்சத்தோட சீக்ரெட். முடிஞ்சது. இத புரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொருத்தரும் நல்ல வாழலாம், நல்ல வேலைக்கு போவான். அவனுக்கு எதை பிடிக்குன்னு பாருங்க. அதுல என்ன ரகசியம்னா, அவனுக்கு பிடிக்காததை படிக்க வச்சுக்கிட்டு இவன் வேலைக்கு போக மாட்டான் வேற குறை சொல்றாங்கல்ல. யார் மேல தப்பு? மகா தப்பு. அவன் பிடிச்சத படிக்க வச்சிருந்தா அவன் கேமராமேன் ஆகணும்னு அவன் படிச்சிருக்கிறான். அவனை போய் வாத்தியார் ஆகணும்னு படிக்க வச்சா என்ன பண்ணுவான்? எப்படி பாரு, எனக்கு வேலையை பிடிக்கலன்னு வந்துடுறான். கரெக்ட் தான். அதான் மிஸ் மேட்ச் ஆகுது. அதனால அற்புதமான தத்துவமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. பொதுவாக மேநாட்டுல இன்றைக்கு வசதிகள் நிறைந்த மேநாட்டுல, உதாரணமா அமெரிக்காவில், அங்கே வந்து பெற்றோர்கள் வந்து திணிக்கிறது இல்லை. ஒருத்தர் நல்லா படித்தானா அவனை என்கரேஜ் பண்ணுறான். ஓகே. ஆனால் நம்ம நாட்டு இந்த பாப்புலேஷன் பாவர்ட்டியில் அதை பண்ண முடியல. காரணம் இருக்கு. போய் வேலைக்கு ஏதாச்சும் சம்பாதிக்கணும். இவன் ஓவியனை 10 வருஷம் கழிச்சு நல்லா வேலை போகும். அது வரைக்கும் என்ன பண்ணுறது? அந்த பணத்துக்காக ஏதோ கிடைச்ச வேலை, பணத்துக்காக சஞ்சீத கர்மாவையும் தடுத்து நிப்பாட்டி இந்த பிறவியில நான் உன்னை அடைய விட மாட்டேன். அப்ப நீ அடுத்த உடலை தேர்ந்து அவன் போட்டு லாக் பண்ணி அவன் என்ன பண்ணது? வயசு ஒவ்வொருத்தரும் பாவத்தை இப்படிதான் சம்பாதிக்கிறாங்களா? குழந்தைகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க பாவம் சம்பாதிக்கிறதுக்கு சிறப்பா. இதுல என்ன பெருமைன்னா, என் புள்ள டாக்டர்,
ஆமா, என் புள்ள டாக்டர், என் புள்ள இன்ஸ்பெக்டர், என் புள்ள கலெக்டர். அவனை கேட்டா எனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க சொல்லிட்டு இவரு டாக்டர் டாக்டர்னு எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா எனக்கு டாக்டர் தொழிலே ஈடுபாடு இல்லை. நான் பேஷண்ட் எல்லாம் கடுப்பாகுறேன், எரிச்சல் ஆகுது. நல்ல டாக்டராக இருக்க மாட்டான். நல்ல டாக்டரா இருக்க முடியல. காரணம் என்னன்னா எனக்கு இந்த சப்ஜெக்டே பிடிக்கல. என்ன கொண்டாந்து இங்க விட்டுட்டாரு. நீ என்னவாடா ஆகணும்? எனக்கு சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. என்னை வந்து இங்க கொண்டாந்து விட்டுட்டாரு. நான் டைரக்டர் ஆகனா இவரு 2 கோடி படிக்க வச்சு என்ன டாக்டர் ஆயிட்டேன்னு சொல்றாரு. டாக்டர் ஆக்கினது மட்டும் இல்லாம சரி டாக்டர் தானே படிக்கணும்னு சொன்னேன், ப்ரொஃபஷனலா மாத்திலன்னா ஹாஸ்பிட்டலையும் கட்டி கொடுத்து இங்க உட்கார்றான்ட்டாரு. இன்னைக்கு பாருங்க, ஆ. இந்த சினிமாவில் ம். டைரக்டர் ஆகிறதுக்கு, ம். கேமரா ஆகிறதுக்கு, வசனம் எழுதுறதுக்கு சொல்லித்தர கல்லூரி இருக்குல்ல, ஆமாங்க இருக்கே. சினிமா அந்த கட்டு கல்லூரியில் படிச்சுட்டு வந்தவங்க சிவாஜி கணேசன் மாதிரி ஏன் ஆக முடியல? ஆக முடியல. ஏன்னா இவன் சிவாஜி கணேசன் படிக்கலையே, படிக்கவே இல்லையே. அந்த மாதிரி கல்லூரியில் போய் படிக்கலையே சிவாஜி கணேசன். இல்லைங்களே. இல்லை, ஆனால் உள்ளூரா ஆர்வம் இருந்தது. ஓ, அந்த பெற்றோர்கள் இவன் 10 வயசுல நடிக்க போனான்னா ஆமா. அதை என்கரேஜ் பண்ணாங்க. சரிதான் சரிதான். அவனை போய் இனிமேல் டாக்டர் ஆகடா, நல்லா படிடான்னு சொல்லியிருந்தா ஒரு சிவாஜி கணேசன் நமக்கு கிடைச்சிருக்காரு. கிடைச்சிருக்காது ஐயா. எங்கேயோ ஒரு இன்ஜினியர் கிடைச்சிருப்பாரு. விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. இதனை இவனால் முடியும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். நீங்க அந்த திருக்குறள் சொல்லுங்க. இதனை இவனால் முடியும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்ப அவன் தெளிவாதான் விட்டு இருக்கிறான். இங்க விட்டவனை உன் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. சிவாஜி கணேசனை மாதிரி ஒருத்தர் அங்கிருந்து படிச்சுட்டு வந்தவர் ஆக முடியலையே. ஆமா, அந்த சப்ஜெக்ட் நல்லா கரைச்சி குடிச்சவரால அந்த சிவாஜி கணேசன் மிஞ்ச முடியலையே. ஒரே டேக்ல அடிச்சிடுறாரு. பிலிமும் வேஸ்ட் ஆக முடியல. இன்னைக்கு முடியல. அதான் இப்ப ஹைலைட் என்னன்னா இன்னைக்கும் முடியலையே. அப்ப நீங்க என்ன சொல்லி தந்தீங்க? நீங்க சொல்லித்தரதை விட அவனுடைய சஞ்சித கர்மாவில் என்ன இருக்குதோ அதன்படி அவன் போனான். சரிதான், மேல வந்துட்டான், உலகத்துக்கே மேல வந்துட்டான். பெரிய உண்மை எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு பெரிய தேடல் இருந்தது. பெரிய உண்மை எனக்கு புரிஞ்சு போச்சு. எங்கேயோ பிறந்த ஒரு கிராமத்துல பிறந்த, இன்னைக்கு இருக்கிறவங்க பேசலாம், பாரதி ராஜா. அவன் பிறந்த நிலைகள் வேற. சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க அவங்க ஒரு கிராமத்தில். ஆனால் அவனுக்குள்ள இந்த டைரக்டர் இயக்குறது அவனுக்குள்ள இருந்திருக்கு. அதனால அவன் அங்கே இங்கேயும் படிப்பில் நாட்டம் இல்லாமல் இதே ஆகணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு ஓடுறான். அங்கே போய் வேற வேலை பார்க்கல, இதே மாதிரி தொழில் ஒருத்தன் பண்ணுறான்ல, அவங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அவன் படம் எடுக்கும்போது ஏற்கனவே இருக்க டைரக்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்றான், மேலே வர்றான். இல்லைங்களா? டக்குன்னு மேலே வர்றான், ஈஸியாக வந்துட முடியுது. ஏன்னா அவனுக்கு எது விதிக்கப்பட்டதோ அதன்படி நடக்கிறான். புரியுது. ஆனால் பல பேர் விதிக்கப்பட்டது ஒன்று, அவன் போய் சேர இடம் வேற நிறுற முடியல, ஷேப் ஆக முடியல, சூழ்நிலையில மாட்டிக்கிறாங்க. ஒன்று இவனா போய் மாட்டுறான், இல்லைன்னா சூழ்நிலையில சுற்றி இருக்கிறவங்க சிக்க வைக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தன்னை உணராதவர்கள் தரணிக்கே துன்பம் தான் விளைவிக்கிறார்கள். தன்னை நம்ம நாட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம நாட்டு பாப்புலேஷன் வந்து 140 150 கோடி இருக்கும். படிக்கிறோம், காலேஜுக்கு போகிறோம். அமெரிக்காவில் நம்மளோட 6ல் 1 பங்கு தான். ஆனால் அங்கே நோபல் ப்ரைஸ் வாங்குறவன் ஜாஸ்தி, இங்கே நோபல் ப்ரைஸ் வாங்குறவன் கம்மி. ஏன் கம்மி? இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்களே. அங்கே பொதுவாக பையனுக்கு எதில் விருப்பமோ அதில் விடக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்கு. சரிதான். இங்கே நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு எனக்குள்ள இருக்கும், ஆனால் வீட்டில் வறுமை. இல்லை சயின்டிஸ்ட் ஆனதெல்லாம் போகிறான், பிஎஸ்சி படிச்சில இது ஒரு வேலைக்கு போகிறான். அப்போ எனக்கு பிஎஸ்சிலேயே வேலைக்கு சேர்த்து விட்டுறாங்க. அந்த வேலையில் போய் எப்படி இருக்கேன், சயின்டிஸ்ட் ஆக முடியல. ஆக இந்த இந்தியாவில் சயின்டிஸ்ட் ஆக வழி இல்லை. இதை மீறி ஒருத்தர் வரணும், இல்லைங்களா? அங்கங்கே நமக்கு பண கஷ்டம், பாவர்ட்டி. அதனால் பிஎஸ்சி எல்லாம் நல்லா கரைச்சி குடிச்சு
ஒருத்தன் கணக்கு எல்லாம் போட்டவன் எங்கே போய் வேலைக்கு போகிறான், இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறான், வேலை கிடைக்குது, ஸ்டாம்ப் வைக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். போஸ்ட் ஆஃபீஸில் உட்காந்து ஸ்டாம்ப் கொடுக்குறதுக்கு பிஎஸ்சி படிக்கணும், 10ஆம் கிளாஸ் போதும் இல்லை. ஆனால் எங்கே போக வேண்டியவன் தவறாக இங்கே உட்காந்துருக்கிறான். அப்ப இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாமே மிஸ்ஃபிட்டு. மிஸ்ஃபிட்டு தமிழ்ல சொல்லுங்க. மிஸ்ஃபிட்னா தமிழ்ல அதாவது இங்க இருக்கவங்க எல்லாமே பொருந்தா தன்மையில இருக்காங்க. பொருந்தா தன்மை இருக்கிறாங்க. படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் பொருத்தம் இல்லாம இல்ல. வந்தது ஒண்ணு, செய்யறது வேற, போறதும் ஒண்ணு. ஆக மொத்தத்துல வந்த வேலையை முடிக்கவே இல்லை. என்ன வந்த வேலையும் முடிக்கல, இருக்க வேலையும் கெடுத்தேன், மத்தவங்க வேலையும் சேர்த்து கெடுத்தேன். அதனால நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீகம், மகரிஷி சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் மகரிஷி எனக்கு அடையாளம் காட்டினார். அடையாளம் காட்டிட்டார். இப்போ அந்த உண்மை இதுதான்ப்பா தெய்வங்கிற உண்மை. இந்த உண்மையை வெளிப்படையாக அது வரைக்கும் யாரும் சொல்லலை. எல்லா இடத்துல இருக்கான், எப்படியா இருக்கான் எல்லா இடத்துல அப்படின்னு சொல்லலை. எங்க இருக்கான்னு சொல்லல. இருக்கான் எங்க இருக்கான்? திருடன் இருக்கான், இந்த ஊர்லதான் இருக்கான். யாருடா திருடன்? ஆனா இந்த ஊர்லதான் திருடன். பொருள்லாம் காணாம போகுது. திருடன் இருக்கான். எங்கடா இருக்கான் அது தெரியாது. திருடன் இருக்கான், கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த எங்க அது இருக்குங்கிற அந்த உண்மை பார்த்தீங்களா, சத்தியம். அந்த சத்தியத்துக்கு பேர் கொடுத்தாங்களே தவிர அந்த சத்தியத்தினுடைய அடையாளத்தை கொடுக்கல. எனக்கு இவர்கிட்ட வந்த பிறகு அந்த அடையாளம் கிடைச்சது. இதை நம்ம இந்த உண்மை தெரிஞ்சு வச்சு எனக்கு ஒரு பரம திருப்தி. இந்த உண்மையைத்தான் எல்லாரும் தேடுறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன வேலையில் இருந்தாலும் அவனுக்கு ஒரு உண்மை கிடைக்கும் போது அவனுக்கு ஒரு சந்தோஷம். போலீஸ்காரங்க டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, உண்மையை தேடுறாங்க. இதை உண்மையிலே செஞ்சது யாரு, இந்த மர்டரை செஞ்சது யாரு, உண்மையை தேடுறாங்க. அவன் உண்மையை தான் தேடுறான். ஒரு திருடன் கூட இரவில் ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்காரரை எழுப்பி சாவி எங்கே இருக்குன்னு உண்மையை சொல்லுங்கிறான். அவன் தேடுறது ஒரு உண்மையைத்தான். திருடனும் தேடுறது உண்மையத்தான், போலீஸ்காரங்க தேடுறது உண்மையத்தான். அது பூட்டை திறக்கும்போது கூட ஒரிஜினலா போடுறா திறக்குங்கிறான். அதுக்கு பொருத்தமான சாவியை போட்டாதான் திறக்குங்கிறான். இல்லைன்னா அது பொருத்தம் ஆகலைன்னா அந்த பூட்டை திறக்கிற மாதிரி பொருத்தத்தை உருவாக்குறான். ஒண்ணு அந்த பூட்டு தவிர பொருத்தத்தை உருவாக்குறான். அங்கே உட்காந்து பொருந்தி போனதுக்கு அப்புறம் தான் பூட்டே திறக்குது. சிறப்பு. எல்லாரும் தேடுறது அந்த உண்மையத்தான். அந்த உண்மை தெரியும் போது ஒரு ஜட்ஜ் இருக்காரு, அவர் வேலை என்ன, உண்மையை கண்டுபிடிக்கிறது, விசாரிக்கிறாரு. அப்போ ஒரு உண்மைக்கு வர்றாரு. ஒரு ஜட்ஜை தேடுறது உண்மைதான், திருடன் தேடுறது உண்மைக்கு தான், போலீஸ்காரர் தேடுறது உண்மைதான், இந்த ஆன்மீகவாதிகள் தேடுறது உண்மையத்தான். கண்டுபிடிச்சா நல்ல ஜட்ஜு இல்லையா? இல்ல சரி, கண்டுபிடிச்சவங்க எல்லாம் சொல்றத கேட்க மாட்டாங்களே, அது என்ன காரணம்? கண்டுபிடிச்சாலும் கேட்க மாட்டான். என்ன? ஏன்னா அவனை கேட்டா என்னுடைய பிழப்பு போயிடும். பொய்மை இல்லை, அன்னைக்கு பிழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. பொய்மை இல்லை. எப்படி ஓடுது நான் பிழப்பு? ஒருத்தர்கிட்ட போய் சொல்றேன், ஐயா எனக்கு இந்த சிரமம் இருக்குய்யா, இந்த கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றேன். அவரு எனக்கு உண்மையை சொல்லணும். ஐயா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை, மாற்றிக்கிறேன். நீங்கள் அடிக்கடி கோவப்படுறீங்க, மாற்றிக்கிறேன் அப்படின்னு உண்மையை சொல்லாமல், அப்படிங்களா ஒரு பரிகாரம் பண்ண சரியாயிடும். அப்போ எனது கஷ்டத்தை அவர் மூலதனமாக்குறாரு. அதுதான் அவருடைய முதல். இப்போ நான் எனக்கு வேற வழி இல்லை, இதை செஞ்சாலும் செய்வோம், அப்படியாச்சும் போகுமான்னு பார்ப்போம், எவ்வளோ ஆகுங்கிறேன். இதுக்கு ஒரு 20,000 ரூபா ஆகும் அப்படிங்கிறாரு. நான் போய் என் கஷ்டமே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறேன்.
இவருக்கு போய் கடனை வாங்கி இவருக்கு இவருக்கு தேக்கிறதுக்கு எவ்வளவுன்னு சொன்னா, இவரு வாடகை, மாச செலவு, அரிசி வாங்குறது, பருப்பு வாங்குறது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுறாரு. இவங்க மனைவி கொடுத்தத இவ்வளவு லிஸ்ட்டை ஆகும்னுட்டாரு. கொடுத்துறாரு. உன் துன்பத்தை போக்குறதுக்கு எவ்வளவு ஆகும்னா, என் துன்பத்தை போக்குற செலவு தான்டா அவன் திரும்பத்து போக்குறது அவ்வளவுதான் இந்த அவ்வளவுதான் 20,000 கொண்டா கொண்ட. அவன் கடனை உடனே வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான். ஆமா ஆமா ஆமா. இப்போ அவங்ககிட்ட போய் உண்மையை சொன்னா ஒரு விடுவாரா ஏற்பாடு போடுமா? போடாத. அதனால உண்மையை சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க மாட்டேன். இவரு துன்பம் போகாத. போகாதுல்ல. இவருக்கு ஒரு மாசம் வந்து நடத்தணும். அதனால எவ்வளவு ஆகும்னு கேட்டா, எனக்கு ஒரு மாசத்துக்கு என் குடும்பத்தை நடத்துறதுக்கு இவ்வளவு ஆகும். அதான் உனக்கு என் துன்பத்தை நீ நிக்கு, உன் துன்பத்தை நான் நிக்கிறேன். அந்த இன்னைக்கு dealing. சமுதாயத்துல இப்படி கஷ்டத்தையே மூலதனமாக்கி ம், ஒரு பரிகாரம் என்ற போர்வையில ம், வாழ்க்கையை நடத்துறவங்க ம், நிறைய பேர் இருக்கிறதுனால ம். உண்மையை ஒத்துக்க ம். விட மாட்டாங்க. விட மாட்டாங்க. அப்ப உண்மையை சொல்றவங்க என்ன செய்யணும்? உண்மையை சொல்றவங்க ம், அவங்க விட மாட்டேன்னு சொன்னா கூட ம், கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்லிட்டு வந்தா தான் ம், நாளைய சமுதாயம் மாறும், கொஞ்சம் மாறும். ம். இப்ப நாளைய உண்மையை சொல்ல வரவங்க இப்ப வந்து இவங்கெல்லாம் இவங்களோட மிரட்டலுக்கோ, இவங்களுடைய ஆணாதிக்கத்துக்கோ, இவங்களோட அதிகாரத்துக்கோ பயந்து இருந்தாங்கன்னா, அப்ப யாருதான் உண்மையை சொல்றது? பயப்படுறவங்களும் இருக்காங்க, ஆ, பயப்படுறவங்களும் இருக்காங்க. ஆ, வள்ளல் பெருமானார் ஆ, அவர் பேரே சிதம்பரம் ம், ராமலிங்கம் தான். ம். சிதம்பரம் கோயில் உண்டு, அவர் ஒன்றுன்னு வாழ்ந்தார். ஓ, சரிங்க, அப்படித்தான் வாழ்ந்தார். சரிங்க. ஒரு கட்டத்தில் ம், உணர்ந்துட்டார், ம், இந்த சிலையா தெய்வம் ம், அப்படின்னு உணர்ந்துட்டு, ஐயா வாங்க, தெய்வம்ங்கிறது ம், இந்த சிலையில் இல்லை, ம், அகண்டாகாரத்தில் இருக்கு. ம். உணர்ந்த உடனே ஓ, சிலையில் விட்டுட்டு போயிட்டார். ஓ. சிலையில் விட்டு சிலையில இல்ல, உணர்ந்தது அகண்டாகாரத்தில் அகண்டாகாரத்துல. அந்த வெளின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப குறிப்பாக சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னாரு? குறிப்பா அவர் உணர்வு. உண்மை சொல்லுங்க. அவர் ஜோதிங்கிறாரு. அதான் அருட்சோதி தெய்வம், உன்னை என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம்னார். அம்பலத்துனா வெளி, அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் சொல்றாரு. சிலையில இல்ல. சிலையில இல்ல விஷயம். நானும் சிலையெல்லாம் வணங்கி பார்த்தேன், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஒண்ணு இல்ல, இங்க இல்லடா விஷயம். அங்க எல்லா அம்பலத்தை இடத்துலயும் ஆடுகின்ற நிறைஞ்சிருக்கு. அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம்னார். ஆனந்த தெய்வம். அப்போ எப்போ உணர்ந்தாரோ சிலையை விட்டுட்டு கோயிலை விட்டுட்டு போயிட்டார். போயிட்டாரு. உண்மையே தெரிஞ்சிச்சு. எனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அங்க போலாமா? நான் எங்க உட்கார்ந்தாலும் எனக்கு சுத்தி அவ்வளவுதான். உள்ளேயும் இருக்கு. உண்மை இருக்கே. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளவு துன்பம் வந்தது, பலவிதமாக துன்பம் கொடுத்தாங்க. ஓ, ஏன்னா உண்மையை திறந்துட்டாரு. பலவிதமாக துன்பம். ஓகே, ஓகே. ஏன்னா உண்மையை தெரிஞ்சு அங்கே போயிட்டாரு. மக்கள் எல்லாம் அங்கே போயிட்டாங்கன்னா வம்பு தானே, நம்ம வருமானம் குறைஞ்சி போச்சே. இங்க வருமானம் தானே முக்கியம். வருமானம் தானே முக்கியம். ஆமா, ஆக துன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொன்ன அந்த மகான் நம்ம அளவு கூட வயசு வராங்க, 51 வயசுல போயிட்டாருங்களே. ரொம்ப எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. கஷ்டமான விஷயமா இருக்கு கேட்கறதுக்கு. ஒரு நல்லவன் இங்க உயிர் வாழவே முடியாது. அப்ப உண்மையை சொல்றதுனால தானே உயிர் வாழ முடியல. உண்மையை சொல்லாம அமைதியா இருந்துட்டா. அப்படியே அமைதியா இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் தான் துணிச்சலா செய்யறாங்க. அதெல்லாம் மகிழ்ச்சி. இப்போ துணிச்சலா இருக்கணும். அந்த இடரும் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி எப்படி எங்க கொடுக்கலாமோ அதை அன்பும் கருணையுமா பொறுமையா கொடுத்துட்டு, கொடுக்க முடியாத இடத்துல வேற இடத்துல போய் மாத்தி கொடுத்துக்கணும். இங்க எனக்கு ஹோட்டல் வியாபாரம் சரியில்லையா, எனக்கு சுண்டல் விற்க மாட்டேங்குதா, எங்க விற்க, இங்க நிறைய சுண்டல் விற்கிறேன், இங்க நிறைய காம்படிஷன் இருக்கு எனக்கு, அப்ப நான் என்ன செய்யணும், வேற எங்கேயாவது இடத்துல போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் விற்க வேண்டியதான். நான் எதை தவிர்க்கிறேனோ, பரிகாரம் என்ற முறையில் உழைப்பு நடத்துறதை நான் கண்டிக்கிறேன். அப்ப நான் சொல்லும்போது அந்த பரிகாரத்தை நான் செய்யாம இருக்கணும். கண்டிச்சுட்டு நான் செய்யக்கூடாது. அப்படி செய்யாம இருந்து எளிய முறை வாழ்க்கை வாழ்ந்தா போகுது. தவறு செய்து கொண்டே பாடத்தை நடத்தினா கற்றுக்கொள்பவர்களும் தவறு செய்து கொண்டே கவனிப்பார்கள் மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நீ தவறு செஞ்சுக்கிட்டே பாடத்தை நடத்து, அவங்க கேட்டுக்கிட்டே தவறு செய்வாங்க. அது போகக்கூடாதுல்ல. ஆமா. அப்போ முதலாவது என்னையாச்சும் மாற்றிக்கிறேன்ல, போதும் மாற்றிக்கிறேன், இன்னும் அதுக்கு வருங்காலத்தில் அவங்க மாறிக்கிடுவாங்க அப்படின்னு நடந்தவங்க உண்டு. அவங்க தான் தப்பிச்சாங்க. தப்பிச்சாங்க. ரொம்ப தீவிரமாக போனவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க.
தீவிரமா போகக்கூடாது. எல்லாத்துலயும் அளவு முறை, இடம் பொருள் ஏவல் பார்த்து அளவு முறையோட அறிவை பயன்படுத்தி எங்க கொடுக்கலாம், எங்க கொடுக்க கூடாது, எங்க தடை இருக்கு, தடை இருக்குன்னு தெரிஞ்சு வச்சு அதையே உடைக்கணும். தடை தடையாவே இருக்கட்டும். எங்க விளக்கமா இருக்கோ, விலகி இருக்கோ, அங்க போய் கொடுத்துட வேண்டியது. கொடுக்கணும் முடிவுப்பட்ட எங்க பசிக்கிறவங்க தானே தாப்பா போடணும். உனக்கு பசிக்கவே இல்லைன்னு ஒருத்தன் சொல்லும்போது அவனுக்கு போய் ஏன் சாப்பாடு? உனக்கு பசி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எங்க பசியோட இருக்கிறவங்களுக்கு போய் சாப்பாடு போட்டுருவோம். இங்க வரவங்க போறவங்க சாப்பாடு போடக்கூடாது. பசியோட இருக்கிறவங்களும் சாப்பாடு கொடுத்துருவோம். நீ இஷ்டத்துக்கு சாப்பிடு. சரி, இவ்வளவு விவரமா நீங்க பேசுறீங்களே, மகரிஷியுடைய இத்தனை தியான முறைகள் இருக்கு. உங்களுக்கு எந்த தியானம் உங்களுக்கு பிடிக்கும்? நீங்க அதாவதுங்க, மகரிஷியுடைய தியான முறைகள் இத்தனை அப்படின்னு கணக்கு அவருக்குள்ள என்னென்ன தோன்றுச்சோ அதெல்லாம் தியானமாக கொண்டு வந்தார். ஏன்னா அவர் யாரையும் ஃபாலோ பண்ணியிருந்தா அதோடு நின்றுப்பார். இத்தனை சொல்லி கொடுத்தாங்க, அதோடு நின்றுப்பார். சரிங்க. இவர் யாரையும் ஃபாலோ பண்ணல. துரியம் வரைக்கும் ட்ரெடிஷ்னல் தவம். துரியம் வரைக்கும் தமிழ்ல பாரம்பரியமாக இருக்க தவம். துரியம் வரைக்கும் இருக்கு. அதுக்கு மேலே அவங்க போகல. இவர் போனார், துரியாதீதம் போனார், கூட்டிட்டும் போயிட்டாரு, போய் பார்த்துட்டு. அதே மாதிரி எல்லாத்தையுமே ஒரு தவமாக்கினார். எல்லாத்தையுமே ஒரு தவமாக்கினார். இந்த பிரபஞ்சத்தை நான் எப்படி பார்க்குறேன், பஞ்சபூத நவகிரக தவம். இவர் விஷுவலைஸ் பண்ணத உள்ள நம்ம இமேஜினேஷன் பார்த்தத அப்படி தவமா மாத்திட்டாரு. அது ஒரு டெக்னிக். அது சரி, கால் கையெல்லாம் நல்லா இருக்கணுமா, பஞ்சேந்திரிய தவம். கால் கை நல்லா இருக்கணும்னா பஞ்சேந்திரிய தவம் நல்லா இருக்கணும்ல, அதுக்கு ஒரு தவம். இதை செய்ய மனம் எங்க ஒடுங்குதோ அங்க உயிர் ஒடுங்குது. உயிர் ஒடுங்கிச்சா அங்க ஆற்றல் போகுது, உடம்பு நல்லா இருக்க போகுது. அது ஒரு தவமா மாத்தினாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. பஞ்சேந்திரிய தவம் அவர் சொல்ல எல்லாம் தவமா சொன்னாரு. விஷுவலைஸ் பண்ணி உணர்ந்தத தவமா சொல்லிட்டாரு. தவமா சொன்னா நீ உட்காந்து கவனிக்கல. அப்ப இந்த பேரண்டத்தை பிரபஞ்சத்தை எப்படி இவர் பாக்குறாரோ அதான் பஞ்சபூத நவரதவம் பண்ணிட்டாரு. 9 மையதவம் 9 மையம் பேசினாங்கல்ல, இந்த சக்கரை 7 அதுன்னு 9 பேசினாங்கல்ல, அது தவமாக்கிட்டாரு. ஒவ்வொரு மையத்துல 9 சக்கரை நம்ம உடம்புக்குள்ள இருக்கா, 7 சக்கரங்கள் இருக்கு. 7 சக்கரம் சக்திகளும் சிவகலாம். சரி, அதை தவமாக்கிட்டாரு. இதை புடிச்சிக்க. 7 தாண்டு இந்த சுத்த சக்திகளம் 7 சக்கரங்களை கடந்து போ. சக்தி கலங்கிற பெரிய சக்தி, அதை தாண்டி சிவகாலத்துல போய் உட்காந்துரு. ஆமா, தவம் அட்ராக்ஷன் இருக்குல்ல. ஆமா, ஜாலியா இருக்குல்ல. எது அப்பதான் பேசாம இருக்க. அதனால ஒவ்வொன்றையும் தவமாக்குனாரு. இப்போ தியாகராஜ சுவாமி இருக்காங்கல்ல, தியாகராஜ சுவாமி, அவருக்கு ராமர் தான் தெய்வம். ராமரை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு தெரிஞ்சது பாட்டு பாடுறது. கீர்த்தனையா பண்ணார்ல. இத்தனை கீர்த்தனை கணக்கு வச்சா பண்ணாரு. இன்னைக்கு ஒரு கீர்த்தனை, நாளைக்கு ஒரு கீர்த்தனை, நாளைக்கு வருது பாடுறாரு. எங்க படிச்சாரு என்னலாம் தேவை, வருது பாடுறாரு. ஸ்பீக்கர் இது, அவ்வளவுதான், பேசுறோம், வருது கொடுக்குறோம். அவர் பாடலா மாத்தினாரு, இவர் தவமா மாத்திக்கிட்டாரு. இப்ப ஆகிரி தவம் எதுக்காக? அது ட்ரெடிஷனல் வைக்கிறது தான். துரிய தவம் எதுக்கு? எல்லாம் ஃப்ரீக்வன்சி குறைக்கிறது தான், அலைச்சொல்லை குறைக்கிறது தான். ஓஹோ, அலைச்சொல் அமைதி ஆக ஆக அலைச்சொல் குறையும். அலைச்சொல் குறைக்கிறது தான். அதுலயும் பல ரகத்துக்கு போயிட்டாரு. இப்போ இவ்வளவு சொல்லிட்டாருல, உங்களுக்கு நம்ம என்ன தவம் செய்யறது அப்படின்னு கேட்டால் நீங்க எந்த தவம் வேணாலும் செய்யலாம். எந்த தவம் வேணாலும் செய்யலாம். பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், பஞ்சபூத நவகிரகத்தை உட்காருங்க. சூரியன் எங்க இருக்கு, பூமி எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சந்திரன் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் தெரியுமா, பஞ்சபூதத்தில் உட்காருங்க. உடலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பஞ்சேந்திரத்தில் உட்காருங்க. அது ரொம்ப பிரியும். ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல அவரு, இதைத்தான் பண்ணணும்னு. ஆதியை தொடணுமா, துரியாதீதம் போ. நீ தொட்டுட்டியா, துரியாதத்துல துரியாத உட்காந்துக்கோ, தொட்டுட்டியா அங்கேயே உட்காந்துக்க. ரொம்ப அற்புதம். இப்ப இப்ப எல்லாமே கத்துட்டாங்க ஒருத்தர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு பேராசிரியர் தானே, இன்னைக்கு குருமார்களா இருந்து ஒரு 100கணக்கான பேர் உங்களை வந்து பாக்குறாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க ஒரு குருவா இருந்து, தத்துவ மெய்ஞானியா இருந்து, என்னை போல ஆன்மீக தேடல் உள்ள இளைஞர்களுக்கு
எந்த தவத்தை செய்தால் மேன்மையை சேர்க்கும் என்பதை நான் உங்களுக்கு மாணவனாக இருந்து கேட்கணும். ஆமா கேட்குறீங்க. ஆமாங்க. இதில் எந்த தவத்தை செய்தாலும் எந்த தவத்தை செய்தால் நல்லது என்று நான் பரிச்சாத்தமாக பார்த்து அப்படிதான் சொல்ல முடியும். நான் பார்க்காம சொல்ல முடியாது. நான் பரிச்சார்த்தமாக பார்த்து இந்த தவம் செய்தால் நல்லது என்று தீர்மானித்து தான் உங்களுக்கு சொல்லணும். நான் பரிச்சார்த்தமாக பார்த்து தீர்மானிக்கும் போது இந்த உடலுக்கு எது பொருத்தமோ அது உங்களுக்கு பொருத்தமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எந்த தவம் எல்லாம் இருக்கு, செய்முறைகள் இருக்கு. எதை செய்யும்போது உனக்கு அமைதி கிடைக்கிறதோ அதை தொடர்ந்துக்கோ. அவ்வளோதான். நான் என்ன சொன்னாலும் எனது உடல் சம்மந்தப்பட்டதானே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லுவேன். உன் உடம்புக்கு எது உன் மனதுக்கும் உன்னுடைய அறிவுக்கும் நல்லா பொருந்துதோ அதை செய்ய கண்டினியூ பண்ணிக்கோ. நீங்க காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும் நீங்க ஆயிட்டீங்க. ஒரு குருவா இருந்து மகரிஷியோடைய கருத்துக்களை நீங்க பரப்பணும் அப்படின்னு சொல்லும்போது அவரு தத்துவ ஞானி, உலக நல தொண்டன் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவருடைய உலக நல தொண்டை செய்தாங்க. அதே போல அதே வரிசையில் அவர் கூடவே இருந்து தத்துவ மெய்ஞானி மகரிஷி அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் அவருடைய பணியை தொடர்றீங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க தொடர்றீங்க. அதே உலக நல தொண்டை நீங்க கையில எடுக்கிறீங்க. எந்த பதவி வேண்டாம், பட்டம் வேண்டாம். சொல்ல கருத்துக்கள்ல அறிவுக்கோ உன்னுடைய உடல் தகுதிக்கோ பொருத்தமானதை செய். உன் அறிவை மட்டும் வெளிச்சமா வச்சுக்கோ. உன் அறிவு ஜோதியை நான் பத்த வைக்கிறேன். இதுல நீ டீயும் போடலாம், சமையலும் செய்யலாம், எதை வேணாலும் செய்துக்கோ. உனக்கு பிடிச்சதை செய்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கேன். இது என்னவோ பண்ணுது, என் கண்ணெல்லாம் கலங்குது, கண்ணுல தண்ணி வருது. இப்ப விட்டாக்கா நான் அப்படியே எனக்கு கேள்விக்கு பதில் இருக்குல்ல, அதான் சொல்றேன். கேள்வி கேட்டுடலாம், அந்த பதில் நம்மள ஒரு வழி பண்ணணும்ல. உண்மையிலேயே இந்த நாள் என்னுடைய இறைவனை என்னுடைய தெய்வத்தை சந்திச்ச ஒரு சிறப்பான நாளா நான் நினைச்சுக்கிறேன். இப்ப ஒரு விஷயம், இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இளைஞர்கள் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டியது தொழில் கல்வியா ஞானம்? அதாவது வந்துங்க, ஒரு இளைஞன் அவன் பக்கத்து வீட்டுக்காரரு கணக்கில் பிஹெச்டி பண்ணியிருக்காரு, பெரிய வேலையில் இருக்காரு, நல்ல சம்பாத்தியம். அதே மாதிரி நம்மளும் பிஹெச்டி ஆகணும் அப்படின்னு ஆசை வரலாம். நம்மளும் பிஹெச்டி ஆகணும்னா நேராக யூனிவர்சிட்டிக்கு போய் பிஹெச்டி ஆகணும் அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு கேட்க முடியுமா? நீ டிகிரி படிச்சிருக்கியா, அப்புறம் போஸ்ட் டாக்டர் படிச்சிருக்கியா, எம்ஏ டிகிரி படிச்சிருக்கியா, இதெல்லாம் கேட்பான். இந்த எம்ஏ டிகிரி இருந்தால் தான் பிஹெச்டிக்கு அப்ளிகேஷன் கொடுப்பான். அப்போ நான் முதல்ல என்ன பண்ண வேண்டியது, எம்ஏ ஒழுங்காக படிக்கணும். இன்றைக்கி எம்ஏ படிக்கணும்னா பிஏ ஒழுங்காக படிக்கணும். காலேஜில் சேரணும்னா ஹைஸ்கூலில் ஒழுங்காக படிக்கணும். அது உன்னுடைய இலக்கு அதுவாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ 9வது படிச்சீங்கன்னா இந்த 9வது ஒழுங்காக படி. இப்போ இருக்கிற நிகழ்காலத்தை சரியா வாழும். இந்த வேலையை செய்ய அந்த இலக்கு தானா போய் வரும். இலக்க லட்சியமா வச்சுக்க. இந்த கடமை இன்னைக்கு செய்யனா அது வழி விட்டு அங்கே கொண்டு போய் விட்டுருவோம். நீ அதை இன்னைக்கு நினச்சிட்டு இன்னைக்கு 9வது சரியாக படிக்கலைன்னா லட்சியம் இருக்கலாம், போய் சேர முடியாது. 9வது 4 தடவை ஃபெயில்னா எவ்வளோ போய் சேருது? லட்சியம் மட்டும் இருக்கு, பெருசா இருக்கு, சேர மாட்டேன். செயல் ஒண்ணுமே இல்லை, அதுதான் முயற்சியும் இல்லை, செயலும் இல்லை, ஆனா லட்சியம் மட்டும் இருக்கு. இதுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு செயல் இருந்தா தானே விளைவு வரும். செயல் இருந்தா தானே விளைவு வரும். செயலே இல்லை, விளைவு மட்டும் ஞாபகம் இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்டு இப்போ எந்த கிளாஸ்ல படிக்கிறாங்களோ அந்த கிளாஸ்ல ஒழுங்காக படித்து நல்ல முறையில் தேர்ச்சி பெற வேண்டும். அதான் இன்னைக்கு அவங்க செய்ய வேண்டியது. 9வது பாஸ் பண்ணா உடனே வாத்தியார் உங்களை 10வதுக்கு கூட்டிட்டு போவார். ஆக நீ 10வது பாஸ் பண்ணா 11வதுக்கு தன்னால் போயிடலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒழுங்காக வாழ்ந்து விட்டால்
நாளைக்கு என்ன ஆகணும் அதுவாக கூட்டிகிட்டு போயிடும். புரியுது. அதை நிகழ்காலத்தில் வாழணும். நிகழ்காலத்தை ப்ரெசன்ட். லிவ் அட் த ப்ரெசன்ட். ப்ரெசன்ட். ஓகே, ரொம்ப நன்றி. ஏன்னா நாளைக்கு மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன் கற்பனை. கற்பனை போனதை மட்டும் நினச்சிருந்தா போயிடுச்சு, விட்டுரு. அதை பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட்டு. நீ நினைக்கலாம் எவ்வளவோ படித்தோம், 8வது மார்க்கு சரியாக வரலையே, 8வது மார்க்கு சரியாக வரலையே நினைக்கலாம். அதை பற்றி கவலைப்படாத. 8வது வாங்காத மார்க்கு நீ 9வது வாங்கலாம். அதனால் இன்றைக்கி நல்லா படி. அதனால் போன வருஷம் சரியாக மார்க் ஆகலைன்னு கவலைப்படாத. இன்னைக்கு சரியாக படி. அன்னை விட மார்க் இன்னைக்கு ஜாஸ்தி கூட வாங்கலாம். அதனால் லிவ் இன் த ப்ரெசன்ட். நிறைய பேர் புரியலை, என்னையா லிவ் இன் த ப்ரெசன்ட், லிவ் இன் த என்னையா நான் வாழ்ந்துதான் இருக்கேன் அப்படின்னா. லிவ் இன் த ப்ரெசன்ட்னா 3 வேளையும் சாப்பிட்றது மட்டும் இல்லை, இன்னைக்கு உன்னுடைய கடமை என்னவோ அதில் வாழ். அந்த கடமையில் நீங்கள் வாழலைன்னா நாளைக்கு ஒரு நாள் வாழ முடியாது, புஸ்தகம் போக முடியாது. ஆக இன்னைக்கு எது உங்களுக்கு உடைய கடமையோ அதில் வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்போ புதுசாக திருமணம் ஆகுறாங்க, சில பேருக்கு வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்க, கருத்து வேறுபாடு வருது. புதியதாக திருமணம் செய்யக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு நீங்க ஒரு தத்துவ மெய்ஞானியா இருந்து முனைவர் கோ அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க புதியதாக திருமணம் ஆகக்கூடிய தம்பதிகளுக்கு? ஆகக்கூடியவ ஆன தம்பதிகளா? திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லுங்க, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் ஆவதற்கு முன்பாக இன்றைக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாக நம்மளுடைய சமுதாயத்தில், பாரம்பரியமான நம்ம சமுதாயத்தில் ஒரு மனைவியை தேடுகிற அந்த அந்த கடமை, அந்த உணர்வு, அந்த பொறுப்பு இப்போ அந்த பையனிடம் இல்லை. அதாவது மாப்பிள்ளை கிட்ட இல்லை. சரிங்க. இன்றைய சமுதாயத்தில், இந்திய பாரம்பரியத்தில் அது யார் தீர்மானிக்கிறா? பெற்றோர்கள், சமுதாயம். ஏன்னா இந்த ஜாதினா அந்த ஜாதி தான், அது சமுதாயம். பெரிய பணக்கார வீட்டில் பார்க்கணும் பெற்றோர்கள், வசதியான வீட்டில் பார்க்கணும் பெற்றோர்கள், அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க இல்லை? அதனால் நீ வந்து உனது மனைவியை தீர்மானிக்கும் போது நீ இருக்கிற ஒரு லெவல், உனக்கு தெரிந்த நல்ல குணங்கள் உடைய, கொஞ்சம் பொறுத்து பாரு. உங்கள் ஊர்லேயே இருக்கலாம், நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், அவங்கள அப்சர்வ் பண்ணு. மாப்பிள்ளை சொல்றீங்க? ஆமா, மணமகளை தேடக்கூடிய மணமக்களுடைய கவனத்திற்கு ஐயா வந்து தெளிவா சொல்றாங்க. தெளிவா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அந்த மாப்பிள்ளை அவருக்கு வேண்டிய துணையை தேடுகிற போது அவங்க ஆஃபீஸ்லையும் இருக்கலாம், அந்த ஊரில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஹைஸ்கூலில் படித்து சந்தித்த ஒரு பொண்ணாக இருக்கலாம். கொஞ்சம் அவங்களுடைய குணநலத்தை பாருங்க, அவசரப்படாதீங்க. ஒரு கத்திரிக்காயை வாங்கும்போது எத்தனை கடை ஏறி இறங்குறீங்க. இது முத்தலாக இருக்கு வேணாம், இது பிஞ்சா இருக்கு வாங்கலாம், எத்தனை கடை ஏறுறீங்க. அப்போது ஒரு கத்திரிக்காயை வாங்குறதுக்கே இத்தனை ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இது மட்டும் என்ன கண்டதும் காதலா? அப்ப காதல் பண்றீங்க, அதை ஒரு புரிந்து கொண்டு பண்ணுங்க. புரிந்து கொண்டு காதல் என்ன, அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. அது உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், உங்கள் சொந்த ஊரில் இருக்கலாம், நீங்கள் என்றைக்கோ சந்தித்த உங்கள் 7வது படிக்கும்போது சந்திச்ச ஒரு பொண்ணாக கூட இருக்கலாம். அப்சர்வ் பண்ணுங்க. தமிழ்ல அதை கவனிங்க. அவங்கள புரிஞ்சு தன்மை என்னன்னு கவனிங்க. உங்களோட ஒத்து போகுது மட்டும் இல்லை,
அவங்களுக்கு சரி பேசுகிற பேச்சிலேயே ஆ. இவங்க ஓரளவுக்கு நல்ல தன்மையானவங்க தான், ஆ. பேச்சில் ஒரு தெளிவு இருக்குது, ஓ. இவங்க வந்து சொந்தங்களை கொஞ்சம் பாராட்டுறாங்க ம். அப்படிங்கிற தன்மை. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அங்கே இருக்க அது நல்ல அங்க விஷயங்கள் இருக்குதான்னு இருக்கான்னு கவனிங்க. கவனிங்க. கரெக்ட். அப்படி கவனித்து நீங்கள் தேர்ந்தெடுங்கள். ஒவ்வொரு மணமகனும் உனக்கு வரக்கூடிய மனைவியை தேர்ந்தெடுங்க. ஒவ்வொரு மனைவியும் உனக்கு வரக்கூடிய கணவனை நீங்க தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுங்க. அப்பா அம்மா சொல்றாங்கன்னு கேள்வியை கேட்டு பதில சொல்லி மாட்டிக்காதீங்க. அப்பா அம்மாவுக்காக நீங்க கல்யாணம் பண்ணாதீங்க, உங்களுக்காக நீங்க கல்யாணம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை அப்பதான் சிறப்பா இருக்கும். ஒருத்தங்க நீங்க காதல் பண்றீங்க, காதல் பண்ணா கூட முதல்ல காதலை ப்ரொபோஸ் பண்றதும் காதலா அப்படிங்கிற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணாதீங்க. முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு தகுந்த, உங்களுக்கு பிடித்த கேரக்டர் அந்த மணமகள்கிட்டயோ மணமகன்கிட்டயோ, அதாவது பொண்ணை பொண்ணு இருக்கு இல்லையா, ஒரு 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 மாப்பிள்ளைக்கு பொண்ணையோ பொண்ணுக்கு மாப்பிள்ளையோ தேடுறவங்க அந்த மாப்பிள்ளைக்கு தான் பிடிச்சிருக்கணும். வீட்டுல பொண்ணு பார்த்தாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை பார்த்தாலும் பரவாயில்ல, அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்தாலும் உடனே ஒத்துக்காதீங்க. முதல்ல அந்த மாப்பிள்ளைய பார்த்து இவர் நல்லவரா, இவர் உன்னோட கேரக்டருக்கு செட் ஆகுதான்னு புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை நடத்துங்க, துவங்குங்கன்னு சொல்றாங்க. அப்படிதானேங்க? சரிங்க. ஒரே ஜாதியில் இருக்கிற கண்டிஷனை போடாதீங்க. ஒரே ஜாதியில் இருக்கிற கண்டிஷனை போடாதீங்க. ஜாதிங்க ஒரே ஜாதியா இருக்கணும். ஜாதி முக்கியம் கிடையாது, மனம் தான் முக்கியங்கிறீங்க. அப்புறமாங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும்னு தேடாதீங்க. திரும்ப சொல்லுங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும் அப்படிங்கிற குணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஒரே ஜாதியாக தான் இருக்கணும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அப்பா அம்மா பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ஃபோட்டோ பார்த்துட்டு டேய் பொண்ணு நல்லா இருக்கிறாம்பாங்க. அவங்க உருவத்தை தான் பார்த்தாங்களே தெரிய உள்ளத்தை பார்க்கல. பொண்ணு நல்லா இருக்கிறாங்க அவங்க தானே கொடுக்குறாங்க, உருவத்தை தானே பார்க்குறாங்க. எந்த அம்மா அப்பா வந்து குணத்தை பார்த்தாங்க? 4 ஃபோட்டோ வாங்குறாங்க, அது எது நல்லா தோணுதோ, எது இவங்களுக்கு தோணுதோ, எது மேக்கப் போட்டு ரொம்ப அழகா தோணுதோ அவங்க செலக்ட் பண்றாங்க. குணத்தை பார்த்தாங்களா? இல்லையே. கடையில புடவை செலக்ட் பண்ற மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு, அதாவது அவங்களுக்கு தான் அந்த புடவை பிடிச்சிருக்குது, பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிச்சிருக்கா அப்படிலாம் தெரியாது. எனக்கு பிடிச்சிருக்கா இந்த புடவை, இதை நீ கட்டிக்க. இல்ல அவங்களுக்கு பிடிச்சது கூட எது பிடிச்சிருக்கு, உருவம் தான் பிடிச்சிருக்கு. அது ஆமா, உருவம் தான் பிடிச்சிருக்குது, குணத்தை பார்க்கலாம். இல்லையே, பார்க்கலையே, புடவை தான் பிடிச்சிருக்குது. அது காட்டனா நைலானான்னு தெரியல. தண்ணியில போட்ட உடனே ஓடுது, அது கலர் போகுது. பார்க்கும்போது நல்லா இருந்தது, சுவாரஸ்யமா இருக்கு. அதனால ஒரு மனைவியை தேடுறதும் ஒரு கணவனை தேடுறதுக்கும் சஃபிஷியன்ட் டைம் கொடுங்க. ஓகே. பொண்ணே நீ பார்த்தா கூட ஜாதகம் பார்க்கறத விட முக்கியமானது ஜாதகத்தை கடைசியில் பார்க்கவே வேண்டிய அவசியமே கிடையாது. ஜாதகமே பார்க்க தேவையே இல்லை. சரிங்க. எல்லாரும் ஜாதகம் தானே பார்த்தாங்க, என்ன வாழுது? ஒண்ணுமே வாழல, ஒண்ணு சிறப்பா தான் இருக்கு. அதாவது மனதை பக்குவப்படுத்தி கொண்டவர் தான் வாழ்கிறார்கள். மனம் பக்குவம் இல்லாதவர்கள், பொருந்தாத மனதை உடையவர்கள் சிறப்பா இல்லை. எல்லார் வீட்டுக்கு வீடு வாசப்படி வேற பதில். அது ஏன்னா அப்பதான் சமாதானப்படுத்த முடியும். சமாதானப்பா உங்ககிட்ட இல்லப்பா, அந்த வீட்லயே அப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியும். எல்லார் வீட்லயும் அதே கதை தான். அதே கதை தான். அதே கதை தான். அது சமாதானப்படுத்துறது. இப்ப ஜாதகத்தை விட மனப்பொருத்தம் தான் முக்கியம். அந்த மனப்பொருத்தத்துக்கு கொஞ்சம் வந்து டைம் கொடுத்து பாருங்க. சரிங்க. அது நீங்க உங்க வாழ்க்கையை தீர்மானிங்க. 28 வயசுல மேரேஜ் பண்ணிக்கலாம், 27ல இருந்து ஆரம்பிங்க. ஓ, எத்தனை வயசுல ஒரு ஆண் வந்து எத்தனை வயசுல? அது வந்து அவங்க விருப்பம், உடல் தகுதி, மனப்பகுதி, வீட்டுல இருக்கிற பொறுமைகள், வீட்டுல இருக்கிற சூழ்நிலைகள், அதை பொறுத்து இருக்கு. இல்ல லேட் மேரேஜ் ஆகக்கூடாது. இல்ல, ஒரு நல்ல ஆரோக்கியமான திருமணம்னா எந்த வயசு? அது வந்து உடல் சம்பந்தப்பட்டது. அது வந்து அவங்களுடைய உடல்கள் நோய் இருக்கலாம். அது பல விஷயத்தை பொறுத்தது. உனக்கு தகுதி இருந்துச்சா 20 வயசுக்கு மேல எப்ப? 20 வயசுக்கு வச்சு 18 வயசு வச்சிருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. அது மாதிரி தானே எதுவும். உடல் தகுதி இருக்குதா, பண தகுதி இருக்குதா, பொருளாதார தகுதி இருக்குதா, நீ 20 வயசுக்கு மேல உனக்கு சிறந்த, அதாவது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடு. அது உனக்கு தேவையான வாழ்க்கை துணையா, உனக்கு உண்மையான உன்னோட கேரக்டரோட குணநலத்தை பாருங்க. குணங்களை பாருங்க.
அது குணப்பொருத்தம் இருக்கான்னு பாருங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அப்சர்வ் பண்ணுங்க. அந்த ஜாதகத்துல 10 பொருத்தத்துல இந்த குணப்பொருத்தையும் சேர்த்துக்குங்கன்னு சொல்றீங்க. நீ என்னத்த வேணாலும் பார்த்துடு. இந்த குணப்பொருத்தம் இருந்தா மட்டும் அந்த ஜாதகத்தை வந்து ஓகே பண்ணு. கரெக்ட்யா, ரொம்ப நல்லதுயா, அது சிறப்பானதுயா. அது அந்த குணப்படுத்துறதுக்கு சஃபிஷியன்ட் டைம் இப்போ நம்ம கொடுக்கறது இல்லை. டைம் கொடுக்கும். அப்பா சொல்லிட்டாங்க, ரைட்டு, மேரேஜ், ஒரே ஜாதி மேரேஜ் இல்லை, பக்கத்து வீட்டில் இல்லை பக்கத்து தெருவில் உங்கள் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு நீங்கள் ஒரு 2 வருஷமா பார்க்குறீங்க, ரொம்ப நல்ல பொண்ணு உங்களுடைய பார்வையில். ஆனால் நீங்கள் திருமணம் ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா ஜாதி வந்து தடுக்குது. அப்போது கண்ணுக்கு தெரியாத ஜாதி முக்கியமா, நீங்கள் நேரில் பார்த்து நல்ல குணம் முக்கியமா? குருவே சரணம். இல்லை உண்மையா? அப்போ குணம் தான் முக்கியம். குணம் தான் முக்கியம். குணம் தான் முக்கியம். ஆடு மாட்டுக்குள்ள என்ன ஜாதி? கறி வாங்கிட்டு வரான், கறி வாங்கிட்டு போல இது எந்த ஜாதிக்காரன் வளர்த்த ஆடு நான் கேட்கறான். மாடு எந்த ஜாதிகள்ல எல்லாத்தையும் சாப்பிடுறான். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நடத்தக்கூடிய பிரியாணி கடையிலுமே சாப்பிடுறான், கிறிஸ்துவர் நடத்தக்கூடிய பிரியாணிகள்லையும் சாப்பிடுறான், இந்துக்கள் நடத்தக்கூடிய பிரியாணிகள்லையும் சாப்பிடுறான். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, ஆனா இவன் சாப்பிட்டுட்டு அந்த தெம்பு ஏறணும்னு எந்த ஜாதியை ஒழிக்கிறான்? அவன் கடையில சாப்பிட்டுட்டு பிளான் அங்க போடுறான் இல்ல. ஆமா, அதனால ஜாதிக்கு முக்கியத்துவம், கோத்திரத்துக்கு முக்கியத்துவம், அதெல்லாம் பாரம்பரியத்தோட போயிடுச்சுங்க. அறியாமையோட போயிடட்டும். நீ வருகிற மக்களாச்சும் நீங்க உங்க குணநலம் தான் முக்கியம் கருதி குணநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பொண்ணையோ கணவனையோ தேர்ந்தெடுங்க. நீங்க கடைசியில என்ன சொல்லிட்டீங்க, லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்னுட்டீங்க. நான் அப்படி சொல்லல. அப்புறம் லவ் மேரேஜ்ல வந்து கண்டதும் காதல் கொண்டுட்டு கூடாது. கண்டதும் காதல், புரிந்து கொண்ட காதலா, ஒரு புரிந்து கொண்ட காதலா. கணவன் அந்த மேரேஜுக்கு முன்னாடி 2 பேரும் ஹோட்டலுக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், அதெல்லாம் வேண்டியதில்லை. அவங்க வீட்டில் இருக்கிற பார்வையில தெரிஞ்சு போகணும். ஐயா, ஒரு பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, எப்போ வீட்டுக்கு போகிறாங்க, எப்போ வீட்டிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்க, அவங்க வீட்டுக்கு போனால் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பீச்சில் தான் தெரிஞ்சுக்கிறணுமா? அவங்க வீட்டுக்கு போயிடலாங்கிறீங்க? வீட்டுக்கு போக வேண்டியது இல்லைங்க. பக்கத்து வீட்டில் பொண்ணு நீங்கள் பார்க்கறதே இல்லையா? பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, அப்போ அண்டான்னு தானே பார்க்குறீங்க. அவங்க அம்மா அப்பா டைப் பேசுகிறாங்க, அப்பெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அந்த மாதிரி அன்றாட புழங்குற பொண்ணுகள், அதனால அதை கூட்டிகிட்டு நான் பீச்சுக்கு வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இப்போ பார்க்குறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அன்றாட வாழ்க்கையிலே தெரியாதா? உங்கள் சொந்தக்கார ஒரு பொண்ணு இருக்கு, கேள்விப்பட மாட்டீங்களா? இந்த பொண்ணு இப்படியா, எதை எடுத்தாலும் வாயாடியாது சொல்லியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணுங்க. காதலுங்கிறது வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறதோ ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறதா இல்லை, அதை அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணுங்க, அப்சர்வ், புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல உங்களோட குணாதிசயத்தை அந்த குணாதிசயம் சரியா வருமா, சரியா அந்த பொருத்தத்தை பாருங்க, மனப்பொருத்தத்தை பாருங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகிறது தான் என்னுடைய லட்சியம் நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்லயே ஒரு பொண்ணு, அவங்க நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த பொண்ணு இங்கே வருது, அந்த பொண்ணு பேச்சு போகிறாங்க, அவங்க அப்பாக்கிட்டே சொல்லுது, என்னப்பா அந்த பணத்துக்கு இருக்கிற பணத்தை வச்சுட்டு வாழ்ந்தா போதும்ப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்கள் யோசிக்கணும், ஓ என் கொள்கை பணம் சம்பாதிக்கணும், இந்த பொண்ணு என்ன பண்ணுது, இருக்கிறத வச்சுட்டு வாழ்ந்துடலாங்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம், ரெண்டுக்கும் சரியாக வராது. ஏன்னா மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பணம்னு அலைவீங்க, அந்த பொண்ணு பண்ணு என்னையா பணம் வளைஞ்சிட்டு ஒரு சினிமாவுக்கு போகணுமா, இங்கே போகணுமா, நல்லதுக்கு போகணுமா, கெட்டதுக்கு போகணுமா இல்லாமல் ஆஃபீஸுன்னு இருக்கீங்களே, முரண்பாடு வந்துடும். முரண்பாடு வந்துடும். அப்போ அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுங்க. உங்கள் குணத்துக்கு தகுந்த குணம் இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க, ப்ரொப்போஸ் பண்ணுங்க. அதனால் அப்பா அம்மா பார்த்தாங்க, நல்லா இருக்கு, மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்பா அம்மா என்னத்தை பார்த்தாங்க, ஒரு விதத்தை தான் பார்த்தாங்க. அப்புறம் மேரேஜ் ஆன உடனே அத்தையே வந்து பாருங்குது, அது குணம், அந்த குணத்தை பார்க்கலையே நீங்கள், அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? அதனாலதான் எல்லா குடும்பத்திலும் சிக்கல் தான். சிக்கல் எங்க செஞ்சோம், ஆரம்பிக்கக்குள்ளேயும் செய்யறோம்,
குழந்தைய பெக்கும் போதும் செய்யறோம், சிக்கலை உண்டாக்குறோம். அது வளர்க்கும் போது யாருக்கிட்டையும் தெரியாம சாப்பிடுன்னு சொல்லி வளர்க்குறோம். அது தெரியாமலே எல்லா வேலையும் பண்ணுது. இப்போ சங்கரர் வந்து பெரிய மேதை. அதுக்கு அடுத்து வந்தார் ராமானுஜர். ராமானுஜர் ஆச்சாரியார்னு சொல்கிறோம். வைணவத்தினுடைய மிகப்பெரிய தெய்வம் அவர் ராமானுஜாச்சாரியார். ஆனால் அவரு டைவர்ஸ் தானே பண்ணார். ஏன் பண்ணார்? இவருக்கு வந்து ஜாதி பேதம் இல்லை. இல்லை, எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து ஜாதி, நான் இந்த ஜாதி வெறி. அவர் யாரை விரும்பி கூட்டி வராரோ இந்த அம்மா சரியாக அவங்க நடத்தாது. பார்த்தா ராமானுஜர் டைவர்ஸ். புரிஞ்சிச்சு. அவர் ராமானுஜர் குணம் வேற, அந்த அம்மா குணம் வேற. ஏன்னா அங்க பொருத்தம் இல்லை. டைவர்ஸ். அதுதான் டைவர்ஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம். அதாவது இவங்க தேடல் வேற மாதிரி இருக்கு, அவங்க தேடல் வேற மாதிரி, கணவனுடைய தேடல் வேற மாதிரி இருக்கு, மனைவியோட தேடல் வேற மாதிரி இருக்கு. ஏன் அந்த பொண்ணு கட்டிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க? ஏன் இன்னும் இருந்து நீ கஷ்டப்படுற? உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போயிடுறாங்க. சரிங்க. அதனால மனைவியை கணவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பாக ஒரு கொஞ்சம் நாள்ல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தன்மையில் அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கணவன் மனைவி இருக்கா அப்படின்னு அப்சர்வ் பண்ணுங்க, அப்புறம் தேர்ந்தெடுங்க. சரிங்க. அவசரப்பட்டு கண்டதும் காதலும் போய் பார்த்த மாசத்துல போயிட்டு வருஷம் கஷ்டப்படாது. ஆயுள் கைதி ஆயிடாத. இதுல ஆயுள் கைதினோட 14 வருஷம் தான். 14 வருஷம் தான் ஆயுள் தண்டனையே, 14 வருஷம் தான். நீ இது வாசம் இருக்கு. ஆமா, வாழ்நாள் முழுவதும் கைதி ஆயிடாத. உண்மைதாங்கய்யா. இப்போ எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டீங்க. பள்ளி குழந்தைகளுக்கு எப்படி இருக்கணும், அந்த பள்ளி குழந்தை எந்த பாடத்தை தேர்ந்தெடுத்து படிக்கணும், அதுக்கப்புறம் கணவன் ஒரு இளைஞன் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு இப்ப இது சொல்லுங்க. இப்போ இளைஞர்கள் வந்து தொழில் கல்வியா ஞானமா எதை முதல் பெற வேண்டும்? முதலில் பேச்சே கிடையாதுங்க. சரிங்க. இப்போ என்ன படிக்கிறாங்களோ தொழில் அல்லது ஞானம், அவங்க வீட்டு சூழ்நிலைகளுக்கு அவங்களுக்கு வேலைக்கு தான் போகணும் சூழ்நிலை இருந்து வச்சுங்க, தொழில் தான் படிக்கணும். ஆக இதுதான் படித்தா நல்லது. அதுதான் இப்போ என்னன்னா நான் எது கேட்குறேன்னாலே, ஞானம் நீங்கள் பெற்றிருக்கீங்களா? ஞானம் ஆன்மீகமா நான் சொல்றது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் எதை கற்றுக்கணும்? 2 கற்றுக்கணும் ஐயா. ஆன்மீகமும் தெரியணும், நம்ம தொழிலும் தெரியணும் இல்லைங்களா? இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல அவன் எதை கற்றுக்கணும்? இந்த முதல்ங்கிற பேச்சுக்கு இடமில்லை. ஒன்று சொல்கிறேன் நான். இன்றைக்கு இருக்கிற கம்ப்யூட்டரு ஃபீல்டில் போகணும்னா நான் என்ன பண்ணணும்? கம்ப்யூட்டர் பார்த்துக்கணும், கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும். அதே தொழில். அந்த கம்ப்யூட்டர் தொழில் படிச்சுட்டு அப்போ நான் வேலைக்கு போகிறேன். அப்புறம் வாழ்க்கைக்கு வரும்போது எனது ஆன்மீகம்